ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி, ஆண்களுக்குரிய ஒரு முன்மாதிரி, ஒவ்வொரு கணவனுக்கும் வர வேண்டிய ஒரு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு கணவனாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை போல ஒரு சிறந்த கணவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. சூரத்துர் ரூம்ல அல்லாஹ் 21வது வசனத்திலே வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم أنفسكم من أزواجكم لتسكنوا إليها وجعل بينكم المودة والرحمة. திருமணத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது திருமண வாழ்க்கையில் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது கணவன் மனைவிக்கிடையில எவ்வாறான ஒரு அன்பு ஏற்படணும் என்பதை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறார், உங்களோட மனைவிய உங்களுக்குள் இருந்தே நான் படைத்தேன். ஆண்கள்ல இருந்துதானா மனைவியை படைச்சான் அல்லாஹ். எதற்காக வேண்டி படைச்சான் அல்லாஹ்? லிதஸ்குனு இலைஹா, சகீனா என்று சொல்லக்கூடிய மன நிம்மதியை ஆண்களுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் மனைவியை படைத்திருக்கிறான். வஜஅல பைனகுமுல் மவத்தத வர்ரஹ்மா. திருமணம் முடிச்சிட்டா எத்தனை வருஷம் வாழ்வோம்? உயிரோடு இருந்தா 25 வயசுல திருமணம் முடிச்சா 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்வோம். பிள்ளைகளை பெற்று அவங்கள வளர்த்து அவங்கள உருவாக்கி படிக்க வச்சு அவங்களுக்கும் திருமணம் முடிச்சு வச்சு அவங்களும் பிள்ளைகளை பெற்று பேரனை கண்டு பேத்திய கண்டு இந்த உலகத்தில் இருக்கின்றவர்கள் ஏராளம். அல்லாஹு அக்பர். இப்படியான இந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு 2 பேருக்கு இடையிலும் என்ன வரணும் தெரியுமா? மவத்தா என்று சொல்லக்கூடிய காதல் வரணும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கணவன் மனைவிக்கு இடையில் என்ன வரணுமா? மவத்தா என்று சொல்லக்கூடிய காதல், அன்பை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ரஹ்மா என்று சொல்லக்கூடிய இரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். கணவன் மனைவிக்கு இடையில மவத்தாவும் இல்லையா, ரஹ்மாவும் இல்லையா, அந்த வாழ்க்கையில எப்போதுமே பிரச்சனை தான். மவத்தாவையும் ரஹ்மாவையும் இந்த உலகத்தில் கணவனும் மனைவியும் சேர்ந்து தங்களுக்குள்ளே அவர்கள்தான் ஒரு மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி பசலை போட்டு மிருகங்கள் சாப்பிடாமல் வளர்ப்பது போன்று கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த 2ஐ வளர்க்கணும். இந்த வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுத்தவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் தாங்கள் திருமணம் முடித்த மனைவிமார்களோடு நடந்து கொண்ட அந்த முறையை பார்த்தா அன்பார்ந்தவர்களே, அது ஒரு அலாதியானது. சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, ஹைருக்கும் லி அஹ்லிஹி அன ஹைருக்கும் லி அஹ்லிஹி ஹைருக்கும் லி அஹ்லிஹி. தோழர்களே தோழர்களே, உங்களில் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன் நான். உங்களில் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன் நான். உங்களில் சிறந்தவன் நான். ஏன் தெரியுமா? என்ற மனைவியோட நான் நல்ல முறையில நடந்து கொள்கிறேன் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு கணவனுக்கும் ஒரு அழகிய ஒரு முன்மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? மனைவியோட எப்படி இருந்தாங்க? மனைவியுடைய உணர்வுகளை மதித்தார்கள். மனைவியுடைய முறைப்பாட்டை பேச்சை நேரம் எடுத்து கேட்பார்கள். மனைவி பேசணும் புருஷனோட. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், நானும் ரசூலுல்லாவும் இரவு வந்துட்டா இரவு நேரத்துல ரோட்ல அந்த மதீனால 2 பேரும் கதைத்து கொண்டு நடந்து அப்படியே நீண்ட தூரம் பேய்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வருவோம் என்று சொல்கிறார்கள். ஏராளமான கணவன்மாருக்கு தன் மனைவியோட பேசுறதுக்கு நேரமே இல்லை. அவங்கட முதல் பொண்டாட்டி இந்த போன், முதல் மனைவி போன், 2வது மனைவி தான் கட்டின பொம்புல புருஷன். இதோட தான் வீட்டுக்கு வரப்போச்சலையும் காதுல வச்சுட்டு தான் வார. எவ்வளவு ஆசையோட வீட்டுல மனைவி இருந்துட்டு
என் புருஷன் வரணும் என்னோட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது என்று நினைச்சுட்டு மனக்கோட்டை கட்டிட்டு வார நேரம் எல்லாம் வீட்டு கடை வேலை, பிசினஸ், ஆபீஸ், அங்கேயும் அதுதான், ரோட்டிலையும் அதுதான், பள்ளிக்கு வந்தாலும் அதுதான், வீட்டுல வந்தாலும் அதுதான். மனைவி நினைச்சுட்டே இருப்பா பேசுறதுக்கு, போனை வச்சுட்டே சாப்பாடு. பேச்ச தொடங்கினா ஒரு கோல் வந்துடும், திருப்ப மறு ஒரு பேச்சு, மறு அவசரமா கைய கழுகியாச்சு, அவசரமாக பெட்ரூமுக்கு போவாரு. அவர் டயர்ட், அவர் தூங்கிடுவாரு. பெண்களுடைய உணர்வுகளை மதிப்பதில் நபிகளாரை ஆண்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். பேசுறதுக்கு நேரம் எடுங்க. நீங்க பேசுறதுக்கு நேரம் எடுக்கலையா, உங்களோட மனைவியோடு வேறொத்த நேரம் எடுத்து பேசுவான். ஆண்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் வரலாறு படிக்கல நாங்க. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஆணுக்கு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆண்களே பெண்களுக்கு நீங்கள் பெண்களை நீங்கள் வெறுத்திராதீர்கள். ஒரு புருஷன் தன் மனைவியை வெறுக்க கூடாதாம். வெறுப்பு வரும். எப்ப வெறுப்பு வரும்? கணவன் சொல்றதை செய்யாம இருந்தா வெறுப்பு வரும். கணவனுடைய வேலைகள், கணவன் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போனா நீ செஞ்சு வையின்னா, அவள் செய்யாம இருந்தால் அல்லது பிழையாக செய்தால், நேரத்துக்கு செய்யாம இருந்தா, செஞ்சத்துல குறைபாடோட செஞ்சா நமக்கெல்லாம் கோபம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அவள் செய்கின்ற வேலைகளுக்காக வெறுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? நீங்க அவளுடைய இன்னொரு வேலையை நீங்கள் பாருங்கள், அவளுடைய இன்னொரு வேலையை பாருங்கள். அந்த வேலையில் அவள் உங்களுக்கு திருப்திகரமாக நடந்திருப்பாள். நீங்கள் இதற்கு கோபப்பட்டு அவருடைய அந்த வேலையை கொச்சைப்படுத்தினார்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால கணவன்மார்கள் எல்லோரிடத்திலையும் மனைவியுடைய முகத்தில பாய்ந்து விடுகிறது, மனைவியை திட்டுறது, மனைவியோடு பேசுறதுல காரசாரமாக பேசுறது, மனைவியுடைய உணர்வுகளை மதித்து நடக்காமல் இருப்பது, இவைகள் எல்லாவற்றையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாம மனைவியோடு அன்பா இருந்தாங்க. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தன் தோழர்களோடு வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மையாருடைய வீடு பக்கத்துல பல மனைவிமார்களுடைய வீடு. ஒரு மனைவி அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு நேரத்தில் ஒரு உணவுப் பொருளை கொடுத்து ஒரு பையனிடம் அனுப்புகிறார்கள். அந்த பையன் உணவை எடுத்துக்கொண்டு அப்படியே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி ஆயிஷா அம்மையார் அவர்களுடைய அறைக்குள்ள போறாங்க. ஆயிஷா அம்மையார் அவர்களுக்கு கோபம் வருகிறது, ரோஷம் வருகிறது. ஏண்ட வீட்டில ரசூலுல்லாஹ் இருக்கும் போது நீ என்னமாவது கொடுத்து அனுப்பணுமா? ஒரே அடி பாத்திரத்துக்கு, அடிக்கப்பட்ட பாத்திரம். ரசூலுல்லாஹ் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு முன்னாலே வந்து தரண்டு கீழே விழுந்து உணவுகள் எல்லாம் சிதறி பாத்திரம் ரெண்டாக உடைகின்றது. நானும் நீங்களும் இந்த நிலையில் இருந்தா, எங்களோட மனைவி நானும் நீங்களும் நண்பர்களோடு இருக்கும் பொழுது ஒரு டீ ஊத்தினா அதுல கொஞ்சம் குறை வந்தாலே, ஒரு சாமனை வச்சா அதுல ஒரு குறை வந்தாலே, என்னவா ஒரு சாமனை கேட்டுட்டு போட்டு அது இல்லைன்னு உடனே எவ்வளவு ஆத்திரம் நமக்கெல்லாம் வரும். ஒரு முறைச்சி பார்ப்போம் நானும் நீங்களும். பாரு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தோழர்களுக்கு முன்னால பார்த்து சொன்னாங்க, என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மெதுவா போய் வீட்டுக்குள்ள போய் இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வந்து சிதறிய உணவுகளை எல்லாம் போட்டு உடைந்த பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்து போட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட தோழர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட சொன்னாங்க, என்ன தெரியுமா? மனைவியை பற்றி சொன்ன செய்தி இருக்குது அன்பார்ந்தவர்களே. ஒவ்வொரு புருஷனும் தன்னுடைய மனைவியை பற்றி உம்மட்ட சொல்லும் பொழுது சொல்ல வேண்டிய வார்த்தை, ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியை பற்றி உங்களோட சகோதரி உங்கள்கிட்ட கேட்க போச்சல, ஒவ்வொரு புருஷனும் அவர்கிட்ட அவரோட மனைவியை பத்தி தாத்தா தங்கச்சி கேட்க போச்சல,
மனைவியை பத்தி போட்டு கொடுக்கிறது இருக்குதையா, அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களோட தாய்க்கு ஆயிஷாக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டது மாதிரி எனக்கு விளங்குதுன்றாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான முன்மாதிரி, அருமையான முன்மாதிரி. ஒரு மனைவியோட ஒரு புருஷன் நடந்து கொள்றதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி வீட்டில் இருப்பார்கள் என்று கேட்ட நேரத்தில் சொன்னாங்க ஆயிஷா அம்மையார் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இருந்தா வீட்டு வேலைகளை செஞ்சு கொண்டே இருப்பாங்கன்றாங்க. அதிகமான கணவன்மாரு வீட்டு வேலை செய்யறதில்லை. உங்களோட மனைவிக்கு நீங்க வேலை செஞ்சு கொடுக்கிறது சுன்னா. உங்களோட மனைவியுடைய வேலைகள்ல அவக்கு இலவுத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது நபி வழி. உங்களோட மனைவியுடைய வேலைகள்ல செஞ்சு அவட மனச அப்படியே இரக்கமாக்கி அன்பாக்குறதுக்கு நீங்க சின்ன சின்ன வேலைகளை வீட்டுல நீங்க செஞ்சு கொடுக்கிறீங்கள் அல்லவா. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இருந்தா வேலை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. எத்தனை ரூம் அந்த வீட்டுல? 5 ரூமா? பெரிய ஹோலா? பெரிய சோபா போட்டிருந்தாங்களா? பெரிய பெரிய ஃபேன் இருந்ததா? அட டபுள் மாடியா? வீட்டு வேலையெல்லாம் அதிகரிக்க ரசூலுல்லாஹ் மனைவிக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும் என்ற ஒரு வீட்டில வேலைகள் எல்லாம் அதிகரித்திருக்கணும். அல்லது ஆயிஷா அம்மையார் அவர்கள் போய், அல்லாஹ்வுடைய தூதரே வீட்டில வேலை நிறைய இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்களா? இல்ல, ரசூலுல்லாஹ் கேட்கல. தலைய வச்சா அன்பாந்தவர்களே, அந்த வீடு எப்படி தெரியுமா? தலைய நீட்டினா சொகர்ல ஒரு சைட்ல படும், காலை நீட்டினா இன்னொரு சொகர்ல படும். இரவு நேரத்துல ரசூலுல்லாஹ் தொழுவார்கள், குறுக்கே ஆயிஷா அலி அவர்கள் படுப்பார்கள். ஆயிஷா அலி குறுக்கே தூங்கினால் ரசூலுல்லாஹ்க்கு சுஜூது செய்யறது கேளா. அந்த அளவுக்கு ஒரு சின்ன வீடு அது. ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு வரும்பொழுது என்ன செய்வார்கள் தெரியுமா? அவருடைய கையால் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆயிஷா நாயுடைய காலுக்கு ஒரு குத்து விடுவாங்க. நீட்டின கால ஆயிஷா அலி அப்படியே மடிச்சு கொள்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது செய்வாங்கண்டா இந்த சின்ன வீட்டுக்குள்ள மனைவிக்கு வேலை செஞ்சு கொடுக்கிறதுக்கு அவ்வளவுக்கு நிறைய வேலை இருந்ததா சகோதரர்களே? வேலை இருக்கவே இல்லை. ஏன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மையாரோடு வேலையே இல்லாத அந்த சின்ன வீட்டுள்ளுக்க ஆயிஷா அம்மையார்களோடு இருந்து வேலையை பகிர்ந்து கொண்டார்கள் என்றால் மனைவியுடைய உள்ளத்திலே அன்பை ஏற்படுத்துவதற்காக பயந்து கொண்டார்கள். சில புருஷன் மாறி வீட்டுல வேலை செய்யறதே இல்லை, வேலையை தொட்டு பார்க்கிறதே இல்லை. மனைவிதான் சகல வேலைகளையும் செய்யணும். அந்த வேலையில நீங்க என்ன செய்யுங்க? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச மாதிரி இரவை கொஞ்சம் நேரத்தோட வாங்க. பிள்ளைகளை தூங்க போடுறதுல மனைவிக்கு நீங்க ஒத்தாசை செய்யுங்க. பெட்ட தட்டி போடுறதுல ஒத்தாசை செய்யுங்க. உசுரும கழுகுறதுல ஒத்தாசை செய்யுங்க. சாப்பிட்ட பிங்காங்கோப்புகளை கழுகுறதுல கணவனுக்கு எந்த இழிவும் கிடையாது. மனைவி அந்த பிங்காங்கோப்புகளை கழுகுறதுல பாவம், காலையிலேந்து மாலை வரைக்கும் என்னுடைய மனைவி வேலை செஞ்சுட்டு இருக்கிறா, நான் கொஞ்சம் நேரத்தோட வந்து இன்றைக்கு லீவு நாள் தன்னுடைய மனைவிக்கு உதவி செய்யணும் என்று சொல்லக்கூடிய அந்த அழகிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பண்பு நமக்கெல்லாம் ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றது. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, இதுகளை பேசினால் மனித